எனக்கு என்ன சொல்லப்போனால் 2019 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. கரெக்டாக வந்து எங்கள் அம்மா இறந்து ஒரு 15 டேஸில் எங்கள் அப்பா இறந்துட்டார். அந்த டைமிங் எல்லாம் கடந்து வந்ததுங்கிறது நான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிஞ்சது அப்படிங்கிற அதெல்லாம் தூக்கி அதெல்லாம் விடுங்க. என்னப்பா இட்ஸ் ஆல், அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நம்ம பின்னாடி போக போகிறோம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸோ அதை யாரோடையும் நல்லா அட்டாச் ஆனோன்னா அது அசட்டோட ஃபேமிலி. எப்படின்னா 60 years தான் ரிட்டையர்மெண்ட்டுன்னு இருக்கும் எல்லாருக்குமே. பட் அசட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. சாரே சொல்லிட்டாரு, ஆல்வேஸ் யூ ஆர் அசட் ஆஃப் அசட்னா. இந்த அசட் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு பேபி மாதிரி நாங்கள் உருவாக்கணும் இல்லையா? அந்த உருவாக்கணும், அந்த கூட இருந்தோம், சார் கூட ஒர்க் பண்ணோம், சார் வாய்ப்பு கொடுத்தாரு. பட் அசட் எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ போனாலும் அதோட இந்த பேஸ் இருக்குல்ல, அது காரணமாக நம்ம இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்போதுமே. அது எனக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்க எல்லாருக்குமே இருக்கும். And also, I would like to thank to the family member who are gathering here. Because ஏன் கேட்டிங்கன்னா, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து இந்த அளவு என்ன பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து கோஆர்டினேஷன் அது இந்த அளவுக்கு எங்களை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது. அண்ட் ஆல்சோ தேங்க் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி. ஈவெண்ட்ஸ்னா மனோ மேம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆல்வேஸ் மேஜர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மனோ மேம் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா we are giving her gold ring from CEO sir will give her Jai Lucas. சார் வாங்க. ஸோ அந்த ஆஸ்ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பேச முடியும்னு, அந்த மொமெண்ட் எனக்கு நீங்க இன்னைக்கு கொடுத்துட்டீங்க. டைமே பார்க்காம நமக்காக இந்த அசட் காலேஜுக்காக எங்களுக்கு அடுத்த லெவலில் வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபேக்கல்ட்டியாக மேம் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர், ஒரு ஹெச்ஓடி, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஐக்யூஏசி இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம கஜலட்சுமி ஸ்ரீதர் மேம் தான். அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே அப்படின்னு எப்பவுமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்து என்னை இந்த அளவுக்கு என்னை படிக்க வச்சு பிஹெச்டி முடிக்க போறேன் நான் இந்த செப்டம்பரோட. என்னை படிக்க வச்சு என்னை வந்து இந்த நிலைமையில நிற்க வைக்கிறதுக்கு வந்து ஹீஸ் த ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஐம் ஜஸ்ட் தேங்கிங் யூ ஃபார் எவ்ரிபடி டு கம் ஹியர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எது சொன்னாலுமே ஓகே சார் அப்படின்ட்டு நம்மளோட ஒரு ஃபேமிலியாக அவங்க மிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ என் வீட்டுக்கு வரதா இருக்கட்டும், ஒரு அதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஃபேமிலி ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டெனிஸ். ஸோ இது டெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஆல்வேஸ். மோதிரம் கொடுத்து சாமியை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம ஓட்டுல பெரிய பொண்ணுக்கே போட்டுருவோம். இந்த ஓட்டு பெரிய பொண்ணுதான். இப்போ இந்த எல்லாரும் ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, பட் எனக்கு ஃபேமிலி வரல. எனக்கு அதுக்கு பிறகு தான் சிஓ சார் ஃபேமிலி, ஓஎம் சார் ஃபேமிலி இருக்குது. எனக்கு ரெண்டுமே அது ஃபேமிலி தான். அவங்களுமே ஃபேமிலியில் என்ன ஒரு ஆளாக தான் பார்த்துருக்காங்க, தனியாக யாரையும் பார்த்துக்கல. அவங்க வீட்டில் போனாலும் நானும் ஒரு பிள்ளை தான். என் கூட பிறக்கனாலும் நான் எப்போவுமே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அசட் காலேஜில் ஃபஸ்ட்டு கூப்பிட்ட பர்சன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்வா தான். ஸோ செல்வாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓ சாருக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. சிஓ சாரே வந்துட்டு நிறையா வாட்டி சொல்லியிருக்காரு செல்வா அவருடைய லைஃப் பற்றி. ஸோ எப்படி அவர் அசட்டுக்கு வந்தார், ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்காருன்றது. ஸோ அதையே தாண்டி சாருக்கு வந்து ஒரு பெரிய பிள்ளைன்னு கூட சொல்லலாம் செல்வா ஆல்வேஸு. சார் எப்பயுமே அவர் அப்படி தான் பார்க்குறாரு. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமா என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே, கனவென நம்பி. டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க கரெக்டுங்களா? டாமுக்கும் ஜெரிக்கும் எப்பயுமே முட்டிக்குவோம். அந்த மாதிரி எனக்கும் இவருக்கும் வந்து எப்பயாவது திடீர்னு முட்டிக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். தாஹிர்
காலேஜ் அனுப்பிச்சாங்க, போனோம், படித்தோம், வந்துட்டோம். ஆனால் இந்த சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இது இப்படி தான் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இங்கே அசட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பக்கம் எனக்கு கிளாஸ் எடுத்தார். அது மூலமாக இன்னும் எனக்கு வந்து சார் கொஞ்சம் எனக்கு நீ அதை பார்த்துக்கோ இதை பார்த்துக்கோ அப்படிங்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். So this year we are appreciating our Vice Principal Dr. N.V. Suresh as with an amount of 3 lakhs. நான் கேட்டேன் என் மம்மி டேடிலாம் வரலன்னு சொல்லி, நம்ம அவருக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து அவரை ஜென்ரேட் பண்ணுறதுலேயே தான் நம்ம அவருக்கு கொடுக்குறோம்.